This video is sponsored by EduQuest. இந்த EduQuestல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸ்களை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லித்தராங்க. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க. நன்றி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை எந்த கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவ பெருந்தகைக்கு அப்படிங்கிற கட்டுரை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்டுரை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேயோன் யாழ்வேந்தன் அப்படிங்கிறவர் வந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. வாங்க இந்த கட்டுரையில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நலம் நலமறிய ஆவல். என் பேரன்புக்குரிய வள்ளுவ பெருந்தகைக்கு வணக்கம். நலம் நலமறிய ஆவல் என்று வளமையாக தொடங்க இயலவில்லை. இக்கடிதத்தை நாங்கள் நலமாக இல்லை என்பதை அறிந்து நீ எப்படி நலமாக இருக்க முடியும்? உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான தமிழ் மொழியின் தனிப்பெரும் அடையாளமாக நீ மட்டுமே இருக்கின்றாய். உனது அற உரையாலும் உனது வழித்தோன்றலான கவிகளின் அறிஞர்களின் பாடுகளாலும் அறம் இன்னும் சிறிது ஒட்டி கொண்டிருக்கிறது என் தமிழ் சமூகத்தில். எவ்வளவு பாழ்பட்டு நின்றாலும் மற்ற இந்திய இனங்களை விட இன்னும் எம் தமிழ் இனம் ஒழுக்க நெறிகளில் உயர்ந்து நிற்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பெருந்தகையே, அதற்கு நீயும் ஒரு காரணி என்று உன்னை நன்றியுடன் நினைத்து கொள்கின்றோம். அறம் அருகி பொருள் மலையும் மடுவுமென பிரித்து பொய்யான இன்பத்தில் திளைக்க துவங்கியிருக்கும் தமிழ் சமூகம் உன்னை மெல்ல மெல்ல மறந்து மதுவிலும் பணம், புகழ், அதிகாரம் என பிற போதைகளிலும் திளைத்திருக்கின்றது. அகர முதல தொடங்கி கற்க கசடர இனிய உளவாக ஊடாக கூடி முயங்குதல் வரை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் உன் அறிவுரையாய் ஏற்று நடக்கத்தான் நினைக்கின்றோம். ஆனால் அறம் என்னவென்று அறியாத, மரம் என்னவென்று புரியாத சமூகத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம். குழல் என யாழ் என மழலை சொல்லையும் மாற்றான் மொழியில் கேட்க நாவில் நீர் வடித்து காத்திருக்கின்றது பழந்தமிழ் கூட்டம். கொட்டி கிடக்கும் வளங்களை பார்த்தபடி பட்டினி கிடக்கிறது பாதி சமூகம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் உன் அறத்தை கொண்டு புதைத்தவர்கள் கோலோச்சுகிறார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவனிடம் கொடுத்து காரியம் முடிக்க பணிக்கப்பட்டிருக்கிறது எம் வாழ்வு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான் இனம் கோவணம் நீக்கியும் அம்மனமாய் ஆனந்தமாய் திரிகிறது. படை தொண்டர் படை, குடி மொடா குடி, கூழ் பட்டாளிக்கு அமைச்சு அனுபவிப்பதற்கு, நட்பு முதலாளிகளோடு, அரண் செல்வந்தர்களுக்கு என்று ஆறும் உடையதாய் ஆகிவிட்டது. மாறி மாறி வரும் எங்கள் அரசு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத எம் கண்ணீர் மலையென குவிந்துவிட்ட அவர்களின் செல்வத்தை தேய்க்க முடியாமல் அம்மலைகளை மேலும் வளமாக்க வரும் நதியென கழித்து கொண்டு ஓடும் முரணை நீ அறிவாயா பெருந்தகையே? எம் நாகரிகத்தின் தொட்டில்களான நதிகள் கடத்தப்படுவதை வேடிக்கை பார்க்கும் நாயினும் கீழான பிழைப்பு நடத்துகிறது என் தமிழ் சமூகம். ஈர்ங்கை விதிராய் கயவர் கொடிருடைக்கும் கோபக்காரர்களை காவல் குண்டர்களை ஏவி லத்திகளால் அடக்கி ஆள்கிறார்கள். இனியும் என் தமிழ் சமூகம் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் அறம்பாடி அழித்துவிடு மொத்தத்தையும். உன் விருப்பப்படி ஒரு புத்துலகம் பிறக்கட்டும் மறுபடியும். நீ படைக்கும் புத்துலகத்தில் மடந்தையர்க்கு இரு நோக்கு மட்டுமே இருக்கட்டும். ஒன்று நோய் நோக்கு, மற்றொன்று அந்நோய் மருந்து. ஆடவரின் பிணி நோக்கு மறைத்து பிழைத்திருக்கட்டும் காதல். புத்துலகத்தில் பிறப்புக்கும் சிறப்பெய்தட்டும் தமிழ் சமூகம். நாங்கள் நலமாகிவிட்டோம் என்று அறிவதை அறிய நீயும் ஆவலாய் இருப்பாய்தானே? உன் அடியொற்றி கவி புனையவும் உன் சொல் வழி
வாழவும் எமக்கு நீ அருள்புரி பெருந்தகையே. இப்படிக்கு உன் கீழ் படிந்துள்ள மாணவன் சேயோன் யாழ்வேந்தன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு கட்டுரையில் சந்திக்கலாம்.